Hello friends, welcome to Sugans Cookery. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி எல்லாம் பட்டு உப்பு கரை ஃபார்ம் ஆகி வெள்ளை வெள்ளையாக திட்டு இருக்கும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க. ஸோ இந்த மாதிரி புடியோடு நான் வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நார்மல் பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஹேண்டிலோடு இருக்கும்போது தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாங்க. பட் அதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து எங்கே கரை இருக்குது எங்கே கரை இல்லை அப்படிங்கிறதே தெரியாது, எல்லாமே ஒரே கருப்பாக தெரியும். ஸோ அதனால கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரை எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அதனால் நம்மளாட்டி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ க்ளீன் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த உப்பு கரை வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மாவு மாதிரி அந்த கரை படிஞ்சு இதெல்லாம் வெளில வருது அப்படின்றத. இப்போது இதை ஒரு வைப்ஸ் வச்சு நான் அந்த உப்பு கரையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ உப்பு கரை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உப்பு கரை வந்து சேராது. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், டக்குன்னு கரையெல்லாம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்குது. ஸோ நான் செகண்ட் டைம் திரும்ப ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணும்போது உங்களோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நல்லா பழிச்சுன்னு நல்லா பிளாக் கலர் மாறிடும். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான க்ளீனிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சுகன்ஸ் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.